இந்த போலீஸ் ஆ ஸ்டேஷன் சீன் ஃப்ரம் சூப்பர் சூப்பர் டீலக்ஸ். டீலக்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன் அது. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அதில வந்து நான் வந்து தலையில முக்காடு போட்டோன்னே குமாரராஜ் சாருக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. ரொம்ப பாராட்டினாரு என்ன. நான் அது ரொம்ப அழகா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் என்ன பாராட்டினது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சாபம் விடுறது இருக்குல்ல, அந்த சாபம் விட்டா மாதிரியே அ அவன் தலையிலேயே டிவி விழுந்து அவர் செத்துருவாரு. அது முடிஞ்ச உடனே டயலாக் வரும் அதில. "என்னய்யா பெரிய பத்தினி மேல சாபம் விடுறா? என் பொண்டாட்டி எவ்வளோ பெரிய பத்தினி, அவ சாபம் விட்டு பழிக்கலன்றான்." அதில நெறையா இந்த ஆளு யாரு? இவ்வளோதான் டயலாக் இருக்கு. ஆனா இவன் இவன் பின்னாடி இவன் பொண்டாட்டி, அவனுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு பொண்டாட்டி, ஒரு இது இருக்கு. அத மீறி ஒருத்தன் இப்படி இருக்கான். இது பலிக்காதுன்னு அவன் நினைக்கும்போது, அவன் அந்த சாபம் அவருக்கு பலிக்கிறது. அப்புறம் அத்தன பேர் இழுக்க, அந்த ஷாட் நான் கத்தி என் தொண்டெல்லாம் போயிடுச்சு. அது ஒரு தெர்ல ஒரு 7, 8 டேக் மேல போயிருப்பேன்னு நெனைக்கிறேன். தொண்டெல்லாம் போயிடுச்சு. ஆனா அது அவ்வளோ பவர்ஃபுல்லான சீன் அது. அந்த ஸ்டேஷனுக்கு உள்ள வந்து எல்லாம் முடிஞ்சு, நான் போற வரைக்கும் அவர் அந்த கல்யாண கெட்டப்ல வேஷ்டி சட்டையில வர, எனக்கு அவர் மாலைய போட்டு விட, கண்ணாடிய போட்டு விட, அது எவரோ அத வந்து அந்த மொத்தமா அந்த சீனோட ஸ்டேஜ் பண்ண விதமா இருக்கட்டும், அந்த சீனே வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச சீன் அது. அவர் மொத்தமா அது லைஃப்ப பத்தி பேசுற படம் அது. யாஹ்! அது வாழ்வின் ரகசியம் வாழுது அப்படின்னு முடிச்சிருப்பாரு அது. அதனால வந்து அது எனக்கே அந்த படம் முழுசா புரிஞ்சுதான்னு தெரியாது.